மகன் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வந்து சுபர்ணனுக்கு. அப்ப என்னப்பா இது கொண்டாடுறீங்க? இது ஸ்டார் ஃப்ரூட். பிளிம்பிளிக்கங்க இதோ இல்ல இல்ல, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அம்மா அட்டி பாக்கு என்ன உண்மையா? நான் நினைக்கிறேன் ரெண்டு மொண்டு விளிம்பிளிக்கங்க இல்ல. விளிம்பிக்காய் இல்லையா இது? ஸ்டார் ஃப்ரூட். அப்பாண்ட தோட்டத்தில் விளைஞ்ச ஸ்டார் ஃப்ரூட், நட்சத்திர பழம். வந்து மிஷினில் கட் பண்ணி கொண்டு வரீங்க. வந்துட்டு அப்படியே ஸ்டிக்கர் அடிச்சு விடணும். எங்களோட வீட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அண்ணா தான் எங்களுக்கு டெக்கரேட் பண்ணி வர்றார். பூவானம் டெக்கரேஷன் என்னென்ன அதேமாரி பிவி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ தான் கேட்கலாமே இருப்போம். இது வந்து ஐஸ் ஏஜ் தீம். சரியான பிஸியாக போய் கொண்டிருக்கு பாருங்க. இதுதான் டிசைன் எப்படி இருக்குண்டு. அதுமாரி கேக்ஸ் எல்லாம் பட்டி வச்சிருக்கு. இது எங்கட ஆஃபீஸில் இருந்து தான் எங்கட ஸ்டாஃப் அகரம் ஸ்டாஃப்னு போட்டிருக்கீங்க. பார்ப்போம். எல்லாம் இங்கால வந்து கரெக்ட் வந்து நாங்கள் இப்போ நான் தான் எல்லாம் இந்த சமையல் மெயின் செஃப் கரெக்ட் பொறிச்சு கொண்டு இருக்கிறோம். இதில் மாதிரி கரையில் வெட்டி வச்சிருக்கு. இது சைவமாக செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கும் அது முதல் வந்து என்ன வெங்காயமும் கறி மிளகாயும் வதக்கி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கறி, சைவ கறி. என்ன ஆயிசன் நல்ல மணிக்கூடம் மச்சான் எடுத்து கொண்டு வைக்கிறார். உருளைக்கிழங்கு கறி. சனா குடி நிக்கிற அடுப்பு செட்டப்பை பாருங்க. இஞ்சாட பிறகு இஞ்சாட அடுப்பு. சனா இன்றைக்கு ஒரு மேரி இருக்கிறீங்க. எழுப்பினது இப்பதான் போடும். கண்ணாடியை போடும். என்ன மச்சிங்க எல்லாம் கொண்டு வந்துருக்கிறீர். நான் கண்ணாடி நான் போடட்டே. இது எங்கண்ணா யாழ்ப்பாணத்து கறிமிளகாய் தூள். போடுங்க, கொஞ்சம் போடுங்க. காணாத இது ஒரு கட்டச்சம்பல் பிளான்லையும் செய்கிறோம். வெங்காய வத்தல் மாதிரிலாம் செய்து நல்லா ஐடியா. மகன் பிறந்த நாளை முன்னிட்டு சமையல் நடந்து இங்கே பழைய செட்டோடு அனுப்பிக்கிறேன். இனித்தான் படிக்கிறோம். மேஷானா ஆட்டுக்கறி ஒன்றும் இல்லாமல் வச்சு இன்றைக்கு மிரக்கறி. மெரை இல்லை மரக்கறி சைவ பழம் இன்றைக்கு. என்ன அப்பப்பாட போறீங்களோ? இதில் உருளைக்கிழங்கு, கேரட், மற்றது இப்போ லீக்ஸ் சரிங்களா எல்லாம் வதக்கப்படுது. சரி, இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு வீடியோ தான் எடுக்க முடியல. அரை மாதம் மூடிட்டுருக்கு. சரி, நாங்கள் இப்பொழுது பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். இப்போ தான் அப்பா குளிச்சுட்டு வந்திருக்கிறேன். சரி போவோம் உள்ளே போய் பார்ப்போம் எப்படியெல்லாம் செய்து வச்சிருக்கிறோம்ண்டு. அப்படியே ஃபோன் விழுந்து விட்டாது. ஃபோன் விழுந்து விட்டாது. நல்லா இல்லை லைவ்ல வருது. எல்லாம் லைவ்ல வருகிறது. விழுத்துங்க. ஓகே, எப்படி இருக்கு சுபர்ணன்? கேக் வந்து செய்யறவா கேக்ஸ் பை கை கிட்ட வாங்க. இன்னைக்கு எங்கட சேனல்ல முதலாவது பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி டெக்கரேஷன் செய்யணும்னா கீழ்கான விளக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து கேக் வந்து சுபர்ணனுக்கு 5 வருஷத்துக்கு முதல் செய்தவா தான் இதையும் செய்தவா. கேக்ஸ் பை கேக் என்று அவாண்ட டெக்கரேஷன் உடனே இமீடியட்டா செய்து தந்தவா. எனக்கு கதைக்கணும் நினைக்கிறேன், கதைக்க முடியல. எல்லாம் உடனே போறீங்களோ? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
வைஃப் சிரிக்கிறா. வேர்த்து விட்டது அப்பாக்கு வேர்த்துட்டுது. சனாக்கு எடுத்து போட்டு விடுவோம். കുറ്റനൂറുന്നോ കുളത്തി പോയിട്ട് കുറ്റനൂറിട്ട് അവരുടെ കൈ പിടിച്ച് കുളത്തുന്നോ ചുട്ട് പോടുന്ന വേണമാ ഇല്ല വെട്ടേക്ക് പോടും പിടിച്ചുകൊണ്ട് പാരുங்க അഞ്ച് പാരുங்க அப்படியே சிவானன் சிவானன் ஓகே அப்படியே ஊதுங்க இருக்கா ஊதுங்க ஓகே கத்தி எடுங்க வழியா தொப்பியை பிடிச்சு போடுங்க வழியா கைக்கிற விடும் இங்க பாருங்க கொஞ்சம் நிமிந்து மேல வெட்டுங்க மேல வெட்டுங்க தொப்பியை நேராக்கி விடுங்க அவருக்கு இஞ்சி பாருங்க பானம் பானுக்கு பாருங்க நல்லா 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 இங்க நல்லா வேணும் இங்க வேணும் ஓகே பாருங்க அஞ்சு பாருங்க இது வந்து பூவானம் டெக்கரேஷன். அவன் பேர் அவன் பூவானம் டெக்கரேஷன் உண்மையா நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி கேக்ஸ் பை கே அவ தான் இந்த டிசைன் பண்ணவா. இதுல எழுத்தெல்லாம் இருந்தது நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க போயிட்டுது. நல்ல ஒரு டிசைன். அப்படி கோவப்படக்கூடாது தம்பிக்கு இது ஈவி இவென்ட் மேனேஜ்மெண்ட். என்ன சுமரன் பேர் மற்ற பேர் யார் இது செய்தது? பூவானம். அவன் பழைய பேர் வந்து பூவானம் தான். அப்பதான் தெரியும் எல்லாருக்கும். ஹலோ தங்கச்சி வந்துட்டா. இதுதான் நாங்கள் செய்த ஸ்பெஷல் சட்னி. நூடுல்ஸ் அங்கே பாக்ஸ் ஒன்று பார்சல் வந்துருக்கு. அகரம் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கீங்க. சரியா மர்ம பாசல். மர்ம பாசல். இந்த பட்டிகள் இருந்தது என்ன? எல்லாரும் ஆவலோட காத்திருக்கும் அந்த பட்டிகள். என்ன கொடுமை. கார் வந்திருக்கு அங்கே சேனா அந்த மச்சனா கொட்டிக்காரன் ஆயிசன் மற்ற பக்கமாக்கவே எங்க ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்டை தந்திருக்கீங்க. முதல்ல இப்போதான் சாப்பிட போறேன். டயர்ட் ஆயிட்டேன். சும்மா எப்படி சாப்பாடு அப்பாண்ட ஒரு நாளும் பாக்கல நல்ல மட்டும் சொல்றாரு. என்னடா சைவம் தான். சரி, எல்லாருக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வீடியோ நிறைய விஷயம் டயர்ட் சமையல்லேருந்து எல்லாம் நல்லா செய்தது. ஓகே, நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிடுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.